நீட் விலக்கு தொடர்பாக தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்தில் புதிய வழக்கு தொடரப்படும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம். நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற சட்ட போராட்டத்தை தொடர அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம். அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மான முன்மொழிவை வாசித்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி. தமிழ்நாட்டு மாணவர்களின் மருத்துவக் கனவை நீட் தேர்வு சிதைக்கிறது. நீட் விலக்கு மசோதாவில் ஆளுநர் அரசியல் செய்ததாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சென்னை சாலிகிராமத்தில் வைக்கப்பட்டுள்ள குமரி அனந்தன் உடலுக்கு ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். குமரியனந்தன் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். தமிழ் மொழிக்காக போராடிய தலைவர் என ராகுல் காந்தி புகழஞ்சலி. நாளை சென்னை வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. பாஜக மாநில தலைவர் மாற்றம், கூட்டணி குறித்து ஆலோசிக்க இருப்பதாக தகவல். டிவிஎச் நிறுவனர் கே.என். ரவிச்சந்திரன் தொடர்புடைய இடங்களில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. 3 நாள் சோதனையில் முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் எடுத்துச் சென்றதாக தகவல். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர். பிணைத் தொகையை கட்டச் சொல்லி வழக்கின் விசாரணை ஒத்திவைப்பு. திமுக கூட்டணி எப்போது உடையும் என இலவு காத்த கிளி போல இபிஎஸ் காத்துக் கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி விரக்தியில் பேசி வருவதாகவும் விசிக தலைவர் திருமாவளவன் பதிலடி. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு எதிராக பேசியது ஏன்? அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.எம். வீரப்பனை நினைவு கூர்ந்து நடிகர் ரஜினிகாந்த் விளக்கம். தங்கத்தின் விலை இன்று 2வது முறையாக மீண்டும் சவரனுக்கு 960 ரூபாய் உயர்ந்தது. ஒரே நாளில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1480 ரூபாய் வரை உயர்ந்ததால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. பரந்தூர் விமான நிலைய திட்ட அனுமதிக்கான கொள்கை அளவிலான ஒப்புதலை அளித்தது மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம். 11,455 கோடி ரூபாய் மதிப்பில் முதற்கட்ட கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல். காட்பாடி திருப்பதி ஒற்றை ரயில் பாதையை இருவழிப்பாதையாக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 1,332 கோடி ரூபாய் மதிப்பில் பாதை அமைக்க திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். ஏஐ செயலிகளில் ஜிப்லி ஆர்ட் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். பொதுமக்களுக்கு சைபர் கிரைம் கடும் எச்சரிக்கை. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கின் விசாரணை வரும் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு.
குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் வீடியோ கால் மூலம் ஆஜர்படுத்தப்பட்டனர். சாத்தான்குளம் வழக்கில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு. ஜாமீன் வழங்க சிபிஐ தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் விசாரணை ஒத்திவைப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்டோர் தர்ணா. ரிஷிவந்தியம் அருகே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்துவிட்டதாக குற்றச்சாட்டு. நீலகிரி, தேனி உட்பட 4 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மகாவீர் ஜெயந்தி, தமிழ் புத்தாண்டு உள்ளிட்ட தொடர் விடுமுறை. தமிழ்நாடு முழுவதும் 1680 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். வக்ஃபு வாரிய திருத்தச் சட்டம் குறித்து தனது தேசிய மாநாட்டு கட்சி உரிய விளக்கம் அளிக்கும். சட்டப்பேரவை போர்க்களமானதை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா பேச்சு. வக்ஃபு திருத்தச் சட்டத்தை மேற்கு வங்கத்தில் அமல்படுத்த மாட்டோம். இஸ்லாமியர்களுக்கு முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வாக்குறுதி. நடுவானில் ஏர் இந்தியா விமானத்தில் மதுபோதையில் சக பயணி மீது சிறுநீர் கழித்த இந்தியர். சம்பவம் தொடர்பாக விசாரிக்கப்படும் என மத்திய விமானத்துறை அமைச்சர் அறிவிப்பு. சீனா மீதான வர்த்தக வரியை அமெரிக்கா 104% உயர்த்திய விவகாரம். 84% பதில் வரியை அறிவித்து அமெரிக்காவுக்கு சீனா பதிலடி.